ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்றது மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் குருமா எப்படி வீட்டிலையே செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 5 முந்திரி, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் 2 கேரட், ஒரு 10-15 போல் பீன்ஸ், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் ஒரு 3/4 பதத்துக்கு வேகட்டும். பாருங்கள், ஓரளவு வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வேக வைக்கணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டு இதை அப்படியே வேக விட்டுடலாம். காய்கறிகள் நல்லா வெந்தால் தான் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இல்லைன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப கொதிக்க வேணாம். 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், டேஸ்டியான ஒயிட் குருமா, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இடியாப்பம் கூட இதுக்கு வச்சு சாப்பிட்லாம். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.